அன்னைக்கு நீங்க வெளியில போங்கன்ட்டார். நான் சரி அண்ணா நான் கிளம்பிக்கிறேன், நீங்க நான் வேலை செஞ்சதுக்கான சம்பளம் கொடுத்துருங்கண்ணா அப்படின்ற. நீங்க 3 நேரம் சாப்பிட்டீங்கல்ல சரியாயிடுச்சு அப்படின்னாரு. அப்படியே கூனி குறுகி போயிட்டேன். அந்த வாசப்படியில அந்த ஒரு நாள் ஃபுல்லா ரோட்ல தான் தூங்குனேனே. ரொம்ப காலம் கழிச்சு அவரை நான் பார்த்து, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கடையில பாத்திரம் விளக்குன ஒரு ஆள் ஞாபகம் இருக்கா இல்லையா, 150 ரூபா காசுக்கு நான் உங்கள்கிட்ட கெஞ்சினேன்ல, அதுதான் நான் அண்ணனும். அந்த அண்ணா ஒரு வேலைக்குன்னு தான் நான் வந்துட்டேன். இங்கே கோயம்புத்தூர்ல பீலமேட்டில் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியாச்சு, நீங்க தங்கிக்கலாம், நீங்க வந்துருங்கன்னு சொன்னாங்க. வந்த உடனே அப்புறம் கையில எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இங்கே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு, கை ரொம்ப வலிக்குது எனக்கு. நான் சொல்றேன் அந்த அண்ணாட்ட, அண்ணா எனக்கு ரொம்ப கை வலிக்குது, ஒரு 2 நாள் மட்டும் நீங்க நான் இந்த அம்மா கூட இங்கே தங்கிக்கிறேன், நான் வேற 2-3 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு மறுபடியும் வேலை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னா, அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, நீங்க வேலை செஞ்சாதான் இங்கே இருக்க முடியும், நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க அப்படின்ட்டார். உடனே அந்த நாள் அன்னைக்கு நீங்க வெளியில போங்கன்ட்டார். இது வேலை செய்யலைன்னா இருக்க முடியாதுன்ட்டார். கரெக்டா அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி மாதிரி என்கிட்ட இருக்கிற 2 பை இதெல்லாம் எடுத்து கொடுத்து, நீங்க வீட்டை விட்டு நீங்க கிளம்பிக்கிங்கன்ட்டார். கடையிலேருந்து அந்த வாசப்படியில அந்த ஒரு நாள் ஃபுல்லா ரோட்ல தான் தூங்குனேனே. இன்னைக்கும் அது நடந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அந்த இடமெல்லாம் இப்படி படிக்கட்டுகளாக மாறிடுச்சு. அந்த 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 பில்டிங்கே பேங்க் ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்த தாண்டும் போதெல்லாம் ஒரு நாள் கூட அந்த நிகழ்வு என் கண்ணை விட்டு மறையாது. இந்த இடத்துல தானே நம்ம ஒரு நாள் படுத்திருந்தோம், இந்த இடத்துல தானே. எங்களுக்கு அதை மட்டும் சொல்ல வேணாம், அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்க கடை வச்சதீங்கல்ல, அதுதானே பெரிய விஷயம். ஆமாப்பா, உங்களை வேணான்னு ஒரு இடத்துல இருந்து நீங்க கிளம்புங்கன்னு சொன்ன இடத்துல நீங்க மறுபடியும் கடை வச்சீங்கல்ல. நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும்போது ஒரு கடை வாடகைக்கு வந்திருக்கு, அந்த கடை பார்க்கலாமா, அந்த கடையை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணும்போது நாங்க கடை தேடிட்டு இருக்கோம். அந்த கடை அந்த இடத்துல இருக்கு, அந்த கடை காலியா இருக்கு. எதை பத்தியும் யோசிக்கல நான். எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, கடனை உடனே வாங்கியாவது இந்த கடையை நம்ம நடத்தணும் அப்படின்னு தோணிடுச்சு. ஏன்னா அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது, வேலை செய்யணும், அவர் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அவர் அந்த ஓனர் இருக்காருல்ல, அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது. அங்க இருக்கிற வரைக்கும் அவங்க என்னை படுத்தின கொடுமைகள் நிறைய இருந்துச்சு. வேற வழி இல்லை, நம்ம அது பண்ணி தான் ஆகணும். அவருக்கு முன்னாடி உட்காந்துட்டோம்னா அங்க சப்ளையர் சொல்லுவார், மா அப்படிம்பாரு. அப்போ எனக்கு அந்த இடத்துல அந்த கடையை நம்ம ஒரு ஓனராக இருந்து நடத்த போகிறோம் அப்படிங்கும்போது அதை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கடையை எடுத்து அப்புறம் அதை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மூவி மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப காலம் கழிச்சு அவரை நான் பார்த்து, நான் அப்போ அங்கே போகும்போது இந்த கண்ணு எனக்கு தெரியல, கை ஃப்ராக்சரா, என்னுடைய முகமே வேற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னை ஞாபகம் இருக்கிறதுல ஞாபகம் வச்சுக்க முடியல. கடைசி நேரத்தில் நான் வெளில வரும்போது அந்த அண்ணாவுக்கு அவருக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் தெரிஞ்சுட்டு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் அவருக்கு பண்ணிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த கடையை விட்டு வரும்போது, அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கடையில பாத்திரம் விளக்குன ஒரு ஆள் ஞாபகம் இருக்கா இல்லையா, 150 ரூபா காசுக்கு நான் உங்கள்கிட்ட கெஞ்சினேன்ல, அதுதான் நான் அண்ணனும். அந்த அண்ணா நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், சொன்னா அவருக்கு சங்கடப்பட்டுருவாருன்னு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்.